வணக்கம் மகளே. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்குறோம் அப்டின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஏஜ் பார்த்தோம் அப்டின்னா 19 ஏஜ் அப்டின்னு சொல்லி. என்னுடைய ஜர்னி அப்டிங்கிறது, என்னுடைய கோல் அப்டிங்கிறது, டெஸ்டினேஷன் அப்டின்னு சொல்லலாம். அது என்ன அப்டின்னா, பில்லியனர் ஆகுறது அப்டின்னு சொல்லி நான் நெறைய இடத்துல பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ, எனக்கு இந்த மைண்ட் செட் வரதுக்கான காரணம், அதே மாரி இந்த மைண்ட் செட்ட உருவாக்கணும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோம்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மௌரியன். ஓகேங்களா? கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்டின்னா, பில்லியனர் மைண்ட் செட் அப்டிங்கிறது பார்த்தோம் அப்டின்னா, நம்ப இப்போ 19 ஏஜ்ல இருக்கும்போது பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எப்டி நெனைப்பாங்க அப்டின்னா, என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது டைம் வேஸ்ட் பண்றோம்னு அது அவங்களுக்கே தெரியாது. எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, ஸ்க்ரோலிங் பண்றது, இந்த என்டர்டெயின்மென்ட், அதாவது ஃபியூ பீப்பிள் பார்த்தோம்னா மட்டும் ஃபியூச்சர பத்தி பில்ட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர பத்தி பில்ட் பண்ணணும் அப்டின்னா, அவங்க என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன கோர்சஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்க முடியும், எதுல நம்மளால இன்கம்ம எதுல பார்த்தோம்னா ஜெனரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி தேடிட்டு இருக்க ஆள்ல நானும் ஒருத்தன். ஓகேங்களா? அப்போ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, மணி கிடையாது. ஓகேங்களா? மைண்ட் செட் தான் மேட்டர் ஆகுதுலயே, நமக்கு மணி இருந்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ, இப்போ இன்னைக்கு உங்க லைஃப்ல பார்த்தோம்னா, சேஞ்ச் பண்ணக்கூடிய பில்லியனர் மைண்ட் செட்ட பத்தி தான் நம்ம பேசப் போறோம். ஓகேங்களா? ஸோ, இன்ட்ரோ பார்த்தோம் அப்டின்னா, நான் சொல்லிர்றேன். பில்லியனர் ஆகுறதுக்கு ஓவர் நைட்ல பார்த்தோம்னா, மேஜிக்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா, திங்கிங் பார்த்தோம்னா, ஸ்டைல் வித்தியாசம் வரும். ஓகேங்களா? 19 ஏஜ்ல கரெக்ட்டான மைண்ட் செட் டெவலப் பண்ணோம் அப்டின்னா, 30 ஏஜ்ல பார்த்தோம் அப்டின்னா, நம்மளால கண்டிப்பா பில்லியனர் ஆக முடியுமானா, கண்டிப்பா முடியும். ஓகேங்களா? ஸோ, அதுக்கான லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா, டிஃபரண்ட்டா பார்த்தோம்னா, நம்மளால மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, ஒரு 6 பவர்ஃபுல்லான ஒரு பில்லியனர் மைண்ட் செட்ட பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புவர் மைண்ட் செட் என்ன அப்டின்னா, இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்குமா? இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கோம். இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். அப்படிங்கிற மைண்ட் செட்ட பார்த்தோம்னா, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஓகே. பில்லியனர் மைண்ட் செட் என்ன அப்டின்னா, 10 இயர்ஸ் லேட்டர் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்பவே பில்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ மோஸ்ட் ஆஃப் த 19 ஏஜ் இருக்க பீப்பிள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் ஹேப்பினஸ்க்காக சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நான் அப்படி கிடையாது. பட் சக்சஸ்ஃபுல்லான பீப்பிள் எல்லாமே பார்த்தோம்னா, டிலேய்டு கிராஃபிகேஷன் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ, அப்படிங்கிறத இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஃபிரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போறாங்க. ஓகேங்களா? அவன் ஸ்கில் லேர்ன் பண்றான். ஓகேங்களா? ஃபிரெண்ட்ஸ் கேமிங் ஆடுறாங்க. அவன் பிசினஸ பில்ட் பண்றான். ஓகே. டுடே சாக்ரிஃபைஸ் பண்ணா தான் நம்மளால டுமாரோ பார்த்தோம்னா, ஃப்ரீடமா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாரி ஸ்கில் ஈக்குவல் டூ ரியல் மனி. ஓகேங்களா? இப்போ காலேஜ்ல டிகிரி விட பார்த்தோம்னா, பவர்ஃபுல் என்ன அப்டின்னா, ஹை இன்கம் ஸ்கில் அப்டின்னு சொல்றது. இப்போ ஹை இன்கம் ஸ்கில் அப்டின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், வீடியோ எடிட்டிங், இல்ல ஃபினான்ஸ் நாலேட்ஜ், இல்ல அப்டின்னா மார்க்கெட்டிங், ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா பார்த்தோம்னா, வீடியோஸ் மேக் பண்றது, இல்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு தேடிட்டு இருக்கோம் அப்டின்னா, அத எப்படி நம்மளால ஈஸியா கேதர் பண்ணி எடுக்க முடியுது. ஸோ, இதெல்லாமே ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். ஓகேங்களா? ஒரு பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நம்ம பில்ட் பண்றது. ஓகே. இப்போ பில்லியனர்ஸ் பார்த்தோம்னா, சேலரிக்காக வொர்க் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பிகினர்ஸ் கம்ப்ளீட்டா அவங்க ஒரு எம்பயர் பில்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய, எப்பயுமே சேலரிக்கு அவங்களுக்கு சுத்தமா அவாய்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? சேலரி அப்டின்னா, அது வேலை செய்றவங்களுக்கு. ஓகேங்களா? நமக்கு அந்த மைண்ட் செட்டே சுத்தமா இருக்கவே கூடாது. ஏன் அப்டின்னா, நம்மளோட மைண்ட் செட்டே வேற. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, சாதாரண நார்மலான பீப்பிளால பில்லியனர் ஆகணும் அப்டின்னா கண்டிப்பா முடியாது. ஓகேங்களா? அதுக்கான கரெக்ட்டா மைண்ட் செட் இருந்துச்சு அப்டின்னா கண்டிப்பா ஆக முடியும். ஓகே. மோர் வேல்யூ ஈக்குவல் டூ மோர் மனி அப்படின்னு சொல்றோம். ஓகே. டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மனி. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு 19 ஏஜ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு 19 ஏஜ் ஆகுது. இப்போ எனக்கு பணம் முக்கியமா? டைம் முக்கியமான்னு கேட்டா எனக்கு டைம் முக்கியம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அந்த பணத்த உருவாக்குறதுக்கான வழிய எனக்கு டைம் தான் பார்த்தோம்னா குடுக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால இப்போ மணி லூஸ் பண்ண பார்த்தோம்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ டைம் பார்த்தோம்னா போனா திரும்ப வராது. ஸோ, அதனால 19 ஏஜ்ல ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்ஸ் என்ன அப்டின்னா டைம். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம் அப்டிங்கிறது கண்டிப்பா திரும்ப வராது. அப்போ டெய்லி 2 ஹார்ஸ் சீரியஸா பார்த்தோம்னா, ஃபோக்கஸ் பார்த்தோம்னா குடுக்கணும். அப்போ 5 இயர்ஸ்ல பார்த்தோம்னா, ஒரு டேஞ்சரஸான ஒரு லெவல் ஸ்கில் டெவலப்மென்ட்ட பார்த்தோம்னா, நமக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஸ்கில் அப்டிங்கிறது இப்போ 19 ஏஜ் டூ 24 ஏஜ் ஃபிக்ஸட் அப்டின்னா, டெய்லி இம்ப்ரூவ்மென்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இன்னைக்கு இத கத்துக்கிட்டேன், இன்னைக்கு இத கத்துக்கிட்டேன். நான் பில்லியனர் ஆகணும் அப்டிங்கிற அந்த இடத்துக்கு, அந்த பொசிஷனுக்கு போறதுக்கான வழிய நான் ஒவ்வொரு நாளா பார்த்தா, ஒவ்வொரு கதவா தொறந்துட்டு இருக்கேன் அப்டிங்கிறத உங்களுக்குள்ள நீங்களே ரியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இப்போ 24 ஏஜ்ல ஒரு நார்மல் பெர்சனா இருப்பாங்க அப்டின்னா, கண்டிப்பா அது முடியாது. ஓகேங்களா? இப்போ 4
பில்லியனர்ஸ்க்கான கிரியேட் அசட்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ ரிச் பீப்புள் வந்து பார்த்தோம்னா அசட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. புவர் பீப்புள்ஸ் லைபிலிட்டிஸ் பை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா. அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது அசட் மீன்ஸ் அப்படிங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு அசட்டு. எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ யூடியூப் சேனல் நான் வந்து பார்த்தோம்னா இப்போ தான் இப்போ ஒரு 1 வீக் to 2 வீக்ஸ் முன்னாடி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், ஓகேங்களா. இப்போது அதில் வியூஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் ஏன் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு டீட்டெயிலான வீடியோவே போடுறேன், ஓகேங்களா. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய எக்ஸாம்பிளே எனக்குள்ள இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் அசட் அப்படிங்கும்போது யூடியூப் சேனல் இருக்குது, அதேமாதிரி பிஸ்னஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸ்கில்ஸ் இருக்குது, பிராண்ட் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் தூங்கும்போதும் வந்து பார்த்தோம்னா மணி ஜென்ரேட் ஆகணும், ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரியல் வெல்த்தை வந்து பார்த்தோம்னா பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு ஃபோனில் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போது நானும் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுவேன், எல்லா ரீல்ஸையும் பார்ப்பேன். ஆனால் உங்கள் மொபைலில் வர ரீல்ஸுக்கும் என்னுடைய ஃபீடில் வர ரீல்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது நான் 24/7 வந்து பார்த்தோம்னா எப்படி பில்லியனர் ஆகணும் அப்படிங்கிற கோலோட என்னுடைய மொபைலில் நீங்கள் வாங்கி ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எப்படி பில்லியனர் ஆகிறது அப்படிங்கிற வேவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் லைனாக ஒவ்வொன்றா வந்து பார்த்தோம் அப்படின்னா கதவை திறந்துட்ருப்பேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்தால் மட்டும் கண்டிப்பாக நம்மளால் ஆக முடியும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு டெம்பரவரியான ஒப்பீனியன், அதாவது வந்து பிகினரில் எல்லாரும் வந்து பார்த்தோம்னா சிரிப்பாங்க. இது நம்பர் 1ங்க. ஓகே. இப்போது யூடியூப் சேனல் வந்து பார்த்தோம்னா நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. பட்டு நான் என்னுடைய திங்கிங் என்ன அப்படின்னா, இப்போது எல்லாருமே வந்து பார்த்தோம்னா மணி வச்சுருக்காங்களா? இப்போது யாருக்கு வந்து ரெஸ்பெக்ட் தராங்க அப்படின்னா, யார் மணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரெஸ்பெக்ட்டு, ஓகேங்களா. ஏஜு, அதாவது வந்து சீனியரு, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டில் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு மணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இதை வந்து அனுபவப்பட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மணி மெயின் விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. நான் உங்களுக்கு சொன்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, ஓகேங்களா. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து பார்த்தோம்னா கற்றுருந்துருக்கணும். அப்போ தான் அந்த மணியுடைய கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது பிகினரில் எல்லாருமே லாப் பண்ணுவாங்க. இப்போ யூடியூப் பண்ணுறோமா, பிஸ்னஸ் பண்ணுறோமா, உன்னால் முடியாது அப்படிம்பாங்க. இப்போது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், ஓகேங்களா. அது என்னுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு சேனல், தனுஸ்ரீ ஆடியோஸ் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஸ்பீக்கர் இருக்கும், ஓகேங்களா. என்னுடைய ப்ரொஃபஷன் அதாவது வந்து என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கும்போது ஆடியோ ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம்னா அசெம்பிள் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா. அதுவும் என்னுடைய பிஸ்னஸ், ஓகேங்களா. அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனலுக்கும் நான் வர இதில் வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அதாவது வந்து என்னுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதை வந்து பார்த்தோம்னா உங்கள் ஆள் மனசில் அதாவது வந்து மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு உருவாக்கணும். அதே மாதிரி பிலீவ் பண்ணணும். 100% பிலீவ் பண்ணணும். யார் சொசைட்டியில் இருக்க யார் சொன்னாலும் சரி தயவு செஞ்சு கேட்க வேணாம். 100% நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 100% பிலீவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆக முடியும், ஓகேங்களா. இது கண்டிப்பாக வந்து முடியும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக 100% வந்து நான் நம்புறேன், ஓகேங்களா. ஸோ நம்புறனால தான் நான் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அதாவது வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பர்ஃபெக்டான கேமரா வேணும், செட்டப் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட என்ன கேமரா இருக்கோ இல்லை என்ன மொபைல் இருக்கோ அதில் ஃபஸ்ட்டு எடுங்க, ஓகேங்களா. அதை ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா. எடுத்தோடனே நம்ம பர்ஃபெக்ஷனுங்கிறத ஆப்ஷனுக்கு வந்து போகக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மௌரியன். அதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா பில்லியனர் மைண்ட் செட்டுடைய எபிசோடு 1, ஓகேங்களா. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.